ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். பெர்ஷியா என்று அழைக்கப்பட்ட ஈரான் பண்டைய வரலாற்றை கொண்டது. உலகின் பழமையான நாடு, பாரசீக இலக்கியம், ஈரான் திரைப்படங்கள், பெர்ஷியன் கார்பெட் மற்றும் கட்டிடக்கலைக்கு இந்த நாடு புகழ்பெற்றது. உலக அளவில் அதிக இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் இருப்பு கொண்ட நாடுகளில் முக்கிய இடத்தில் உள்ளது. காஸ்பியன் கடலில் இருந்து பார்சிக வளைகுடா வரை மலைகள், வறண்ட பாலைவனங்கள் மற்றும் பசுமையான காடுகள் என பல மாறுபட்ட நிலப்பரப்புகளை கொண்டது. இப்பொழுது சண்டையிட்டு மண்டையை உடைத்துக் கொள்ளும் இஸ்ரேலும் ஈரானும் ஒரு காலத்தில் நட்பு நாடாகவே இருந்தன. கடந்த 1948ஆம் ஆண்டு உருவான இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்து இரண்டாவது இஸ்லாமிய தேசம் ஈரான் தான். 1980ஆம் ஆண்டு வாக்கில் ஈரான் பல ஆண்டுகளாக பலம் வாய்ந்த ஈராக்குடன் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது சதாம் ஹுசைன் ஈரான் அதிபராக இருந்தார். இந்த போரின் பொழுது அமெரிக்க சார்பில் இஸ்ரேல் ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கி வந்தது. தங்கள் இருவருக்கும் பொதுவான எதிரியாக இருக்கும் ஈராக் நாட்டை எதிர்கொள்ள 1960ஆம் ஆண்டு முதல் இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகள் நட்புடன் செயல்பட்டு என்பது வரலாறு. இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்து முதல் இஸ்லாமிய நாடு துருக்கி, இரண்டாவது இஸ்லாமிய நாடு ஈரான். 1950களில் மேற்காசியாவில் யூதர்கள் அதிகம் வசிக்கும் நாடாகவும் ஈரான் இருந்தது. பிற இஸ்லாமிய நாடுகளுடன் கிடைக்காத உறவு ஈரானுடன் கிடைத்ததால் அங்கிருந்து இஸ்ரேல் கச்சா எண்ணெயும் வாங்கியது. ஈராக்கின் இஸ்லாமிய அடிப்படைவாத அரசை அச்சுறுத்தலாக இஸ்ரேல் பார்த்து வந்தது. அதே வேளைகள் ஷா முகமது ரெசா பலவி தலைமையிலான ஈரானும் ஈராக்கை எதிரி நாடாக பார்த்தது. எனவே ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா ஆகிய 3 நாட்டை சேர்ந்து உளவு அமைப்புகளும் ஈராக் நாட்டுடன் அந்நாட்டினால் ஒடுக்கப்பட்ட குர்திய இனத்தை சேர்ந்த கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக இருந்தனர். இதற்காக இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பும் ஈரானின் சவாக் உளவு அமைப்பும் ரகசிய தகவல்களை பரிமாறிக்கொண்டன. தொடர்ந்து இராணுவ ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் இஸ்ரேல் ஈரான் உறவு தொடர்ந்த நிலைகள் 1979ஆம் ஆண்டில் ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சியால் பலவியின் ஆட்சி தூக்கி எறியப்பட்டு அயதுல்லா காமேனி அதிகாரத்துக்கு வந்தார். இதன் பின்னர் இஸ்லாமிய கட்டுப்பாடுகளால் ஈரான் தலைகீழாக மாறியது. ஆனாலும் 1980ஆம் ஆண்டு ஈராக்குக்கு எதிரான போரின் பொழுது அமெரிக்க சார்பில் இஸ்ரேல் ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கி வந்தது. 1990ஆம் ஆண்டு ஈராக் நாடு குவைத் நாட்டை ஆக்கிரமித்தது. இதனால் தொடங்கிய வளைகுடா போருக்கு பிறகு ஈராக் பிரச்சினை முடிவுக்கு வந்தது. சதாம் ஹுசைன் கொல்லப்பட்டார். இதனால் ஈரான் ஈராக்குடன் போரிட வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. இந்த தருணத்தில் பாலஸ்தீன விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. இதனால் ஈரான் இஸ்ரேலை எதிரியாக பாவிக்க தொடங்கியது. இஸ்ரேல் குட்டிச்சாத்தான் என்றும் அமெரிக்கா பெரிய சாத்தான் என்றும் வர்ணிக்கும் அளவுக்கு மேற்கு நாடுகளுடனான ஈரானின் பகை வளர்ந்தது. இப்படித்தான் ஈரான் இஸ்ரேல் நாடுகளிடையே பகைமை வளர தொடங்கி தற்பொழுது போர் புரியும் அளவுக்கு வளர்ந்துள்ளது. இந்த போர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்கினங்களுக்கும் மிகுந்த அழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு சென்றுள்ளது. ஈரானின் ஏசியடிக் ஷீட்டா என்று அழைக்கப்படும் அரிய வகை ஆசிய சிறுத்தை காணப்படுகிறது. உலகில் அழியும் நிலைகள் காணப்படும் மிக பெரிய பூனை இனம் இதுவாகும். மொத்தமே 27 சிறுத்தை புலிகள் தான் இப்பொழுது ஈரானில் உள்ளன. கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு ஆசிய சிறுத்தை தனது 5 குட்டிகளுடன் தென்பட்டுள்ளது. இதுவரை அதிகபட்சமாக 4 குட்டிகளுடன் தான் ஆசிய சிறுத்தை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் 5 குட்டிகளுடன் தாய் சிறுத்தை தென்பட்டது அரிதிலும் அரிதாகவே பார்க்கப்படுகிறது. இது விலங்கின ஆர்வலர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய போரால் அந்த அரிய இனம் மேலும் அழிந்து போக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஆசிய சிறுத்தை ஒரு காலத்தில் மத்திய மற்றும் தென்மேற்கு ஆசியா முழுவதும் காணப்பட்டது. அதன் வாழ்விட வரம்பு அரேபிய தீபகற்பத்திலிருந்து காஸ்பியன் கடல் மற்றும் இந்தியா வரையிலும் பரவியிருந்தது. இருப்பினும் 20ஆம் நூற்றாண்டில் வேட்டையாடுதல், வாழ்விட அழிப்பு, உணவு பற்றாக்குறை காரணமாக இந்த பூனை இனம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இப்பொழுது அதன் வாழ்விடம் ஈரானுக்குள் மட்டுமே சுருங்கிவிட்டது.
1982ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஆசிய சிறுத்தையை ஈரானை தவிர வேறு எந்த நாட்டிலும் பார்க்க முடியவில்லை என்பது முக்கியமானது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளிடையே போர் மேலும் தீவிரமானால் இந்த சிறுத்தை இனம் முற்றிலும் அழிந்துவிட வாய்ப்புள்ளதாக வனவிலங்கு ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.